இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கின உடனே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பட்டாணி கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 1:1.5 ரேஷியோவில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எலுமிச்சை சாறு சேர்த்து மூடி வச்சு மிதமான சூட்டில் 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நமக்கு அருமையான புலாவ் ரெடி ஆகிடும். அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம் வாங்க.